வணக்கம் நண்பர்களே. உலகக்கோப்பை கால்பந்து ரசிகர்களுக்கு இன்று மறக்க முடியாத நாளாக அமைந்துள்ளது. ஒரு புறம் அர்ஜென்டினா தனது தரத்தை மீண்டும் நிரூபித்தது, மறுபுறம் ஆஸ்திரேலியா மற்றும் அல்ஜீரியா மோதல் கடைசி நிமிடம் வரை ரசிகர்களை இருக்கை நுனியில் உட்கார வைத்தது. இன்றைய போட்டிகளில் என்ன நடந்தது, எந்த அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது, யார் வெளியேறினார், அனைத்து முக்கிய தருணங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். உலகக்கோப்பை தொடரில் பரபரப்பை மேலும் அதிகரித்தன. ஒவ்வொரு அணியும் அடுத்த சுற்றை நோக்கி முழு திறமையுடன் விளையாடியதால் போட்டிகளில் வேகம், தாக்குதல் மற்றும் தந்திரம் ஆகிய அனைத்தும் ரசிகர்களுக்கு விருந்தாக அமைந்தன. குழு நிலையின் ஒவ்வொரு புள்ளியும் முக்கியமான நிலையில் இருப்பதால் எந்த அணியும் எளிதாக விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. அர்ஜென்டினாவின் வெற்றி இன்றைய முக்கிய போட்டிகளில் ஒன்றாக அர்ஜென்டினா மற்றும் ஜோர்டன் அணிகளின் மோதின. போட்டியின் தொடக்கம் முதலே அர்ஜென்டினா பந்தின் கட்டுப்பாட்டை அதிகமாக வைத்திருக்கின்றது. நடுத்தர பகுதிகளில் இருந்து தாக்குதல்களை உருவாக்கி தொடர்ந்து எதிரணிக்கு அழுத்தம் கொடுத்தது. ஜோர்டன் அணியும் தற்காப்பில் உறுதியாக இருந்தாலும் அர்ஜென்டினாவின் வேகமான பாசிங் மற்றும் ஒருங்கிணைந்த ஆட்டத்தை சமாளிப்பது கடினமாக இருந்தது. இரண்டாம் பாதியில் மாற்று வீரராக களமிறங்கிய லியோனல் மெஸ்ஸி தனது அனுபவத்தை மீண்டும் நிரூபித்தார். ஒரு அழகான பிரீ கிக் வாய்ப்பை கோலாக மாற்றி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். இறுதியில் அர்ஜென்டினா 3-1 என்ற கோல் கணக்கு வெற்றி பெற்று தனது அடுத்த சுற்று வாய்ப்பை வலுப்படுத்தியது. இன்றைய மிகவும் சுவாரஸ்யமான போட்டி ஆஸ்திரேலியா vs அல்ஜீரியா இடையிலான மோதலாக இருந்தது. இரு அணிகளும் தாக்குதல் ஆட்டத்தை தெரிவு செய்து போட்டியின் ஆரம்பம் முதலே திறந்த ஆட்டமாக அமைந்தது. ஒரு அணி முன்னிலை பெற்றால் மற்ற அணி உடனடியாக பதிலடி கொடுத்தது. கடைசி வரை ரசிகர்களுக்கு எந்த அணி வெல்லும் என்பதை தெரியாத அளவுக்கு பரபரப்பும் நீடித்தது. இறுதியில் போட்டி 3-3 என்ற சமநிலையில் முடிந்தது. இந்த முடிவால் இரு அணிகளும் அடுத்த சுற்றுக்கு முன்னேறின. அதே நேரத்தில் இந்த குழுவில் இருந்த ஈரான் அணி தொடரில் இருந்து வெளியேறியது. இன்றைய போட்டிகளின் தாக்கம். இன்றைய முடிவுகள் குழுநிலை புள்ளி பட்டியலில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் அணிகள் தற்போது உறுதி செய்யப்பட்டு வருகின்றன. அர்ஜென்டினா தனது அனுபவம் மற்றும் தரத்தை மீண்டும் நிரூபித்துள்ளது. ஆஸ்திரேலியா மற்றும் அல்ஜீரியா ஆகிய அணிகளும் போராட்ட மனப்பான்மையில் ரசிகர்களின் பாராட்டை பெற்றுள்ளன. இனி நாக் அவுட் சுற்றுகளில் இன்னும் கடினமான போட்டிகளை ரசிகர்கள் எதிர்பார்க்கலாம். இதுவரை பார்த்தால் இன்றைய உலகக்கோப்பை போட்டிகள் ரசிகர்களுக்கு உண்மையான கால்பந்தாட்ட விருந்தாக அமைந்துள்ளன. அர்ஜென்டினாவின் வெற்றி, மெஸ்ஸியின் தாக்கம், ஆஸ்திரேலியா மற்றும் அல்ஜீரியா போட்டிகளின் பரபரப்பு ஆகியவை இந்த நாளின் முழு அம்சமாக இருந்தன. நீங்கள் பார்த்ததில் எந்த போட்டி மிகவும் பிடித்திருந்தது? உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். போட்டி பகுப்பாய்வுகள் மற்றும் தினசரி கால்பந்தாட்ட அப்டேட்டுகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.